மாற்றம்லாம் நாடு தாங்காதுடா. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கிளம்புன அமைச்சர் ஸ்ரீநாத் புன்னைக்காயல்னு ஒரு கிராமத்துல போய் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அங்கதான் ட்விஸ்ட். அது ஒரு தொகுதியே கிடையாது. மூதேவி, இது தீய சக்தி ஜெயிச்ச திருச்செந்தூர் தொகுதி. உன் தொகுதி தூத்துக்குடி, அங்கிட்டு இருக்கியா? ஓட்டு போட்டவனுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியல. ஜெயிச்சவனுக்கு நான் தொகுதி எதுனே தெரியல. இதுல அவன் தற்கொலைன்னு சொன்னா இவனுக்கு கோவம் வேற வருது. டேய், இவ்வளவு மாற்றம்லாம் நாடு தாங்காதடா. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கிளம்புன அமைச்சர் ஸ்ரீநாத் புன்னைக்காயல்னு ஒரு கிராமத்துல போய் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அங்கதான் ட்விஸ்ட். அது ஒரு தொகுதியே கிடையாது. மூதேவி, இது தீய சக்தி ஜெயிச்ச திருச்செந்தூர் தொகுதி. உன் தொகுதி தூத்துக்குடி, அங்கிட்டு இருக்கியா? ஓட்டு போட்டவனுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியல. ஜெயிச்சவனுக்கு நான் தொகுதி எதுனே தெரியல. இதுல அவன் தற்கொலைன்னு சொன்னா இவனுக்கு கோவம் வேற வருது. டேய், இவ்வளவு மாற்றம்லாம் நாடு தாங்காதடா. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கிளம்புன அமைச்சர் ஸ்ரீநாத் புன்னைக்காயல்னு ஒரு கிராமத்துல போய் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அங்கதான் ட்விஸ்ட். அது ஒரு தொகுதியே கிடையாது. மூதேவி, இது தீய சக்தி ஜெயிச்ச திருச்செந்தூர் தொகுதி. உன் தொகுதி தூத்துக்குடி, அங்கிட்டு இருக்கியா? ஓட்டு போட்டவனுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியல. ஜெயிச்சவனுக்கு நான் தொகுதி எதுனே தெரியல. இதுல அவன் தற்கொலைன்னு சொன்னா இவனுக்கு கோவம் வேற வருது. டேய், இவ்வளவு மாற்றம்லாம் நாடு தாங்காதடா. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கிளம்புன அமைச்சர் ஸ்ரீநாத் புன்னைக்காயல்னு ஒரு கிராமத்துல போய் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அங்கதான் ட்விஸ்ட். அது ஒரு தொகுதியே கிடையாது.